காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொள்ள ஏதுவாக தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இதன்படி நடப்பாண்டில் 56 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் இந்த குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது நிலவுகின்ற சூழலில் குறுவை விவசாயிகளின் நலனை பாதுகாத்திட கீழ்கண்ட அறிவிப்புகள் வெளியிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதில் கடந்த 5 ஆண்டுகளில் வழங்கியது போல் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதே போல் நெல் பயிர் சாகுபடி தற்போதுள்ள நீர் ஆதாரங்களை கொண்டு குறுவை பருவத்தில் 1.60 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மட்டும் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், நெல் பயிருக்கு மாற்றாக பயிர் வகை பயிர்கள் சாகுபடி செய்ய 1.32 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே போல் பருவமழை தற்போது பொய்த்துள்ள சூழ்நிலையில் குறுவை சாகுபடியை உடனே தொடங்கும் பொருட்டு உழவுப் பணிகளை மேற்கொள்ள ஏக்கருக்கு ரூபாய் 500 என்ற அளவில் மானிய தொகையும், டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறுவை சாகுபடி பரப்பினை அதிகரிக்க 110 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 6 மீட்டர் நீளம் கொண்ட PVC குழாய்கள் 30 எண்கள் கொண்ட 1300 அலகுகள் அலகு ஒன்றுக்கு 21,000 ரூபாய் மானிய விலையில் கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போல் காவிரி டெல்டா மற்றும் கல்லணை பகுதியின் கடைமடை பகுதியான வெண்ணாறு பகுதியின் மண் வளத்தினை அதிகரிக்கும் வகையில் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி மேற்கொள்ள ஏக்கர் ஒன்றுக்கு 1,200 ரூபாய் வீதம் 100% மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இறுதியாக தெரிவிக்கும் போது டெல்டா பகுதிகளில் தற்போது இந்த குறுவை சாகுபடியை அங்குள்ள விவசாயிகள் மேற்கொள்ள ஏதுவாக சிறப்பு திட்டம் தொகுப்பு திட்டம் ஏற்கனவே கடந்த 2-3 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நடப்பாண்டில் 56 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.